ஏல உனக்கு யாரில் இந்த அதிகாரத்தை கொடுத்தா, கேப்டன்னா நீ என்ன அவ்வளோ பெரிய வெண்ணையா, தலைவங்கிறது வந்துட்டு பண்பு தானே தவிர பதவியை பறிக்கிறது இல்லடா கூமுட்டி பலான்னு நம்ம எம்எஸ் தோனி வந்துட்டு ஒரு வெளிப்படையான ஸ்டேட்மெண்ட்டை வந்துட்டு கொடுத்துருக்காருங்க. காபா டெஸ்ட் 3வது டெஸ்ட் இந்தியா ஆஸ்திரேலியா ஃபைட் பண்ணி வராங்க. அண்ட் முதல் நாள் வந்துட்டு கம்ப்ளீட் மழை தாங்க. 13 ஓவர் தான் போடப்பட்டிருக்கு, பந்து வீசப்பட்டிருக்கு. அண்ட் 28 ரன் ஆஸ்திரேலியா இதுவரை அடிச்சிருக்காங்கன்னு வைங்களேன். 40 ஆண்டுக்கு பிறகு ஒரு தவறான டிசிஷன் பண்ணியிருக்காருங்க. அதான் 40 வயசு ஆயிடுச்சுன்னா நாய்க்கணும்னு சொல்லுவாங்க, புத்தி மலிங்கிரும்னு. ரோஹித் சர்மா டாஸை வின் பண்ணி இதுவரை பேட்டிங் தான் தேர்வு பண்ணியிருக்காங்க. குறிப்பாக மழை வந்துகிட்டு இருக்கு, ஓகேவா. கடைசி ஒரு நாள் தான் மேட்ச் நடக்குமாமா, நல்லா நீங்கள் நோட் பண்ணணும். 5வது நாள் தான் நடக்கும், அப்படி இல்லைன்னா கடைசி ஒரு 1.5 நாள் மேட்ச் நடக்கும்னு வைங்களேன். இடையில ஆங்காங்கே மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ ஆங்காங்கே நடக்கும்போது பவுலர்களுக்கு வந்துட்டு ஃபோக்கஸ் இருக்காதுங்க. ஒரு 30, 35, 40, 45 ஒரு 3 நாள் அப்படி இப்படி நான் அடித்தோம்னு வைங்களேன், ஒரு 250 ரன் ஸ்கோர் போடலாம். ஏன்னா மழை பெய்யும் போது ஸ்விங்லாம் ஆகாது. அப்போ ஒரு 250 ரன் அடிச்சுட்டு கடைசி 1.5 நாள் வந்துட்டு அவங்க கையில் பேட்டிங் கொடுக்கும்போது டெஃபினட்டாக 280 ரன் அடிக்கிறது கடினமாங்க காபா மைதானத்தில் கடைசி நாளில், ஓகேவா. இவ்வளோ தியரி, பிச் ரிப்போர்ட், டேட்டா எல்லாமே 40 ஆண்டு சொல்லப்படுகிறது. ஆனால் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கடா, மயிரே போச்சுங்கிற மாதிரி நான் டாஸை வின் பண்ணி பவுலிங்கை தான் தேர்வு பண்ணுவேன்னு தேர்வு பண்ணிட்டாருங்க ரோஹித் சர்மா. டாஸ் இவருக்கு தான் விழுந்தது. இப்படி ஒரு கூமுட்டை கேப்டன் நீங்கள் பார்த்துருப்பீங்களா? அதான் புத்தி சரியில்லை, அதாவது ஜாதகம் சரியில்லை, எல்லாமே 7.5 சனி தாங்க அவருக்கு. அதனால குழப்படியான ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு இருக்காருன்னு வைங்களேன். அதே மாதிரி அஸ்வின் வந்துட்டு செகண்ட் டெஸ்ட்டில் வந்துட்டு 2 விக்கெட் 30 ரன் கிட்ட அடித்தார், ஓகேவா, முக்கியமான நேரத்தில். ஆனால் இவர் வந்துட்டு 9 ரன் அடித்தார். அவர் வெளியே இருக்கலாம், இவர் உள்ளே இருக்கலாம். அதே மாதிரி முதல் டெஸ்ட்டில் வந்துட்டு வாஷிங்டன் சுந்தர் 60 ரன் அடித்தார் அண்ட் 4 விக்கெட் எடுத்தார். அவர் வந்துட்டு வெளியே இருக்கலாம், இவர் வந்துட்டு உள்ளே இருக்கலாம். இப்போ சம்மந்தமே இல்லாமல் ஜடேஜா உள்ளே கொண்டு வந்து போட்டிருக்காருங்க பிளேயிங் 11ல். ஏன்டா கேப்டன்னா என்ன வேணாலும் பண்ணுற எபிலிட்டி இருக்காடா உங்களுக்கு? இதை வந்துட்டு வெளிப்படையாக நம்ம எம்எஸ் தோனி வந்துட்டு பேசியிருக்காருங்க. ஏன்டா கேப்டன்னா ஒரு சூழல் புரிஞ்சு பிளேயிங் 11ல் எந்தெந்த பிளேயர் நல்லா ஆடுறாங்க, யாரை வந்துட்டு யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும், அப்பைக்கப்ப வந்துட்டு பிளேயரை மாற்றினேன்னா அந்த டீமே வந்துட்டு தவிடுபடி ஆயிரும், ஒரு ஸ்டேபிளாக இருக்காது என்றும் எம்எஸ் தோனி வந்துட்டு வெளிப்படையாக சொல்லியிருக்காருங்க. கேப்டன் சரியாக விளையாடணும், தலைமை சரியாக இருந்தால் தாங்க அந்த நாடு சரியாக இருக்கும். தலைவனே வந்துட்டு என்ன சொல்கிறது, பிராந்தியை விற்கும்போது அந்த நாடு எப்படி இருக்கும், காரி விஜயகாந்த் ஸ்டைலில் சொல்லப்போனால் அந்த மாதிரி தான் துப்ப தோணுது. அந்த மாதிரி தாங்க நம்ம எம்எஸ் தோனி சொல்லியிருக்காரு. ஏன்டா நீ உனக்கே பேட்டிங்கும் வர மாட்டேது, கேப்டன்சியும் வர மாட்டேது, நல்லா கேப்டன் பண்ணான் பும்ரா, முதல் டெஸ்ட் வின் பண்ணி கொடுத்தான், அவங்ககிட்ட இருந்து கேப்டன் பறிச்ச, சரி ஓகே அதை கூட விட்டுருவான், நீ நல்ல கேப்டன் தான். வாஷிங்டன் சுந்தர் என்னடா தவறு பண்ணா, சேம் டைம் அஸ்வின் நல்லா தானே விளையாண்டுக்கிட்டு இருந்தாப்புல. இப்படி ஒரு மேட்ச் விளையாண்டு நல்லா விளையாடுற பிளேயர்லாம் தூக்கி வெளியே உட்கார வச்சுட்டு நீ எதுவுமே பண்ண மாட்டுற, பட் எல்லாமே நீ பண்ணுற மாதிரி காட்டிக்கிற. இப்படி இருந்தால் டீமில் விளையாடும் சக பிளேயர்களுக்கு வந்துட்டு விளையாடவே தோணாது. அதனால தான்டா செகண்ட் டெஸ்ட் 10 விக்கெட் வித்தியாசத்தில் தோத்தீங்க. கேப்டன் வந்துட்டு சரியில்லை. கேப்டன்னா நீ என்ன வேணாலும் பிடுங்குவியா, அது வந்துட்டு ஒட்டுமொத்த டீமே வந்துட்டு கொலாப்ஸ் பண்ணி விட்டுரும். இவர் ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி செயல்பாடுகள் வந்துட்டு மிகவும் ராங்குன்னு சொல்லியிருக்காருங்க நம்ம எம்எஸ் தோனி. இதை பிசிசி சரி பண்ணவில்லை என்றால் கோச் அங்கே என்ன பிடுங்கிட்டு இருக்கா அப்படின்னு தெரியலன்னு வெளிப்படையாக பேசியிருக்காரு. ஏன்னா இந்த கட்டமைப்பை கோச் தான் வந்துட்டு கரெக்ட் பண்ணணும். ரோஹித் சர்மா சொல்கிறதுக்கெல்லாம் கோயில் மணி மாதிரி டிங்குன்னு ஆட்டிக்கிட்டு இருந்தால் கோயில் மாடு மாதிரி என்னங்க சொல்கிறது, மாட்டுச்சாணி ஆடுற மாதிரி தான் இருக்கும் இந்திய நிலைமை. அப்படி தான் வந்துட்டு வெளிப்படையாக பேசியிருக்காருங்க. அஸ்வினுக்கு, வாஷிங்டன் சுந்தருக்கு, பும்ராவுக்கு, இந்த 3 பேருக்கும் அநீதி நடந்திருக்கு. டெஃபினட்டாக ரோஹித் சர்மா இந்த தவறால் இந்த சீரீஸை இழக்க நேரிடும். உலகக்கோப்பை டெஸ்ட் ஃபைனலும் இந்தியா இழக்க போகிறாங்க. கேப்டனை அக்கட்டால வீசுங்கன்னு வெளிப்படையாக எம்எஸ் தோனி சொல்லியிருக்காருங்க. இவர் சொன்ன பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்ட் தானா? இந்த தேர்ட் டெஸ்ட் வந்துட்டு 4 நாள் மழை அண்டு 5வது நாள் வந்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்கும், உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க.